கிரிக்ஸி வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் விஸ் சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விசாகப்பட்டினத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட போறாங்க. சென்னையிலையும் இல்லாம டெல்லியிலையும் இல்லாம ஏன் விசாகப்பட்டினம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு 2 மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. விசாகப்பட்டினம் கிரவுண்ட் அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த கிரவுண்டை பத்தி ஆராயவே முடியாது. ஏன்னா ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் அது. ஆனா சம்டைம்ஸ் லோ ஸ்கோர் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு T20 அங்க விளையாண்டாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா 200+ அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேம் வந்து நடந்துச்சு. எஸ், அப்படிப்பட்ட ஒரு கேமா இருந்துச்சு அப்படின்னா சண்டே ஒரு பிளாக் பஸ்டர் நைட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த வீடியோட மெயினான விஷயத்தை பத்தி பேசிடலாம். என்னன்னா, இன்னைக்கு டேரில் மிச்சல் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அப்படியே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசுவோம். எஸ், என்னன்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ MS தோனியோட கேப்டன்சில இல்ல, அவரோட கைட்லைன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு அவரு. ஸோ அதனால வந்து இந்த டீமோட சேஞ்சஸ் 11 சேஞ்ச் ஆகுறதெல்லாம் நடக்கலாம். அது கேப்டன் விருப்பப்பட்டால் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ விசாகப்பட்டினம் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஆக்சஸ் பண்ற ஒரு கிரவுண்டுங்க. ஸோ ஒரு ஸ்பின் ஆக்சஸ் நல்லா இருக்கிற கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் போன 11லேருந்து இல்லாம விளையாண்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அண்ட் நிறைய பேரும் அதுதான் வந்து சொல்றாங்க. எஸ், மொயின் அலி வந்து மேபி உள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் இது. எஸ், மொயின் அலி பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கேவோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு சூப்பர் ஸ்டார்ல அவரு ஒரு சூப்பர் ஸ்டார். சீரியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரியான ஒரு எபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் இப்போ அவருக்கு 11ல இடம் இல்லை. பிகாஸ் அந்த காம்பினேஷன்ஸ் கரெக்டா செட் ஆகல அப்படிங்கிறதுனால இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ல இடம் இல்லை. ஆனா இன்னைக்கான மேட்ச்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால இடம் பெறறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்னு எடுத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜட்டு மட்டும் தான் இருக்காரு நம்ம டீம்ல. அதில் மொயின் அலி உள்ள வர்றாரு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ மொயின் அலி உள்ள வர்றாரு அப்படின்னா டேரில் மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு டேரில் மிச்சல் இருக்க மாட்டாரு, மொயின் அலி இருப்பாரு. பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த 11 சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சிஎஸ்கேவோட ஃபார்முலானே ஒன்று இருக்கு. பொதுவாக 11லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி புது கேப்டன் அவரோட கைட்லைன்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இன்னொரு கருத்துமே வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து சென்னை மாதிரி நல்ல ஸ்பின் எபிலிட்டி பிச்சிலேயே வந்து மொயின் அலிக்கு இடம் இல்லை. எப்படி அங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்ட சென்னை மேட்ச் இருக்குல்ல, அந்த 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கான மேட்ச் கிடையாது. அவங்க நல்லா பிச்சை கவனிச்சிட்டாங்க. இந்த பிச்சு ஸ்பின்னருக்கான பிச்சு கிடையாது. இது கண்டிப்பாக வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் டோட்டலாகவே இந்த பிச்சு மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே வழக்கமாக இருக்கிற சென்னை பிச்சு இது கிடையாது. ஸோ அதனால நம்ம ஸ்பின்னர்ஸ் வெறுசாக இதில் இருக்க மாட்டாங்கன்னு கணிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மேட்ச் கூட ரவீந்திர ஜடேஜா தான் இருந்த ஒரு ஸ்பின்னர், அவரே 2 ஓவர் தான் போட்டாரு. சேப்பாக்ல ஒரு ஸ்பின்னர் 2 ஓவர் மட்டும் போடுறதுங்கிறதெல்லாம் நடந்தே எத்தனை வருஷம் ஆயிருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி அது மாதிரி ஒரு பிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே விளையாட முடியல. பட் விசாகப்பட்டினம் இட்ஸ் நல்ல ஒரு குட் ஸ்பின் கைண்ட் ஆஃப் பிச் அப்படிங்கிறதுனால மேபி ஏதாவது ஒரு ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வரலாம். அது மொயின் அலியா தான் இருக்கணும்னு கூட இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி பேட்டிங்லையும் கொஞ்சம் அந்த ஆர்டர் ஆடுவாரு டேரில் மிச்சலுக்கு பதிலுங்கிறதுனால மொயின் அலி இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பாப்பா வெயிட் பண்ணி உங்களோட கருத்து, டேரில் மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலி இன்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.